परमेश्वर के नाम की महिमा होने पाए। आज भी हम आराधना में आगे बढ़ने के पहले हम परमेश्वर के वचन से एक और बार हम कोशिश करेंगे परमेश्वर किस प्रकार अपने आप को आज प्रकट करते हुए। இன்றைக்கும் கூட நாம் ஆராதனைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தம்மை எப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். जरूर आज हम पहली बार एक रविवार में आराधना के रूप में यहाँ पर हम इकट्ठे हैं। உண்மைதான், நாம் இன்று முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். जरूर हम पिछले दिनों की बातों को याद करते हुए परमेश्वर को हम धन्यवाद दिए। நாம் நிச்சயமாக கடந்த நாட்களை குறித்த காரியங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். और इस नया साल के लिए हम नया उम्मीद के साथ, आशा के साथ, कई निर्णयों के साथ हम प्रवेश भी किए हैं। இந்த புதிய ஆண்டிலே अनेक புதிய எதிர்பார்ப்புகளோடு अनेक தீர்மானங்களோடு நாம் இந்த இடத்திலே நாம் வந்திருக்கிறோம். जब कभी भी हम कुछ ऐसा नई बातों को प्राप्त करते हैं या नए जो चीजों को इस्तेमाल करते हैं हम खुश हो जाते हैं। நாம் எப்பொழுதெல்லாம் புதிய காரியங்களை பொருட்களை அல்லது பெற்றுக்கொள்கிறோமோ அல்லது உபயோகப்படுத்துகிறோமோ நாம் அதிக சந்தோஷம் அடைகிறோம். चाहे वो क्षेत्र क्यों न हो या हमारे हाथ में दिया गया और कुछ चीजें क्यों न हो, அது ஒருவேளை இடமாக இருக்கலாம் அல்லது நமக்கு நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்ட பொருட்களாக இருக்கலாம். जब हम नए नए देखते हैं हम ज्यादा काफी आनंदित हो जाते हैं और काफी उत्साहित हो जाते हैं. நாம் புதிய காரியங்களை புதிய பொருட்களை பார்க்கும் பொழுது நாம் சந்தோஷம் அடைகிறோம், உற்சாகம் अடைகிறோம். लेकिन साथ ही साथ कभी कभी जब हम नया चीज में, नया क्षेत्र में चले जाते हैं एक प्रकार का घबराहट भी हमारे अंदर में आने का संभावना है. அதோடு கூட நாம் ஒரு புதியதாக ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த இடத்தை குறித்து ஒரு கலக்கம் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. इसलिए हम नए नए साल में जरूर प्रवेश किए हैं. நாம் புதிய ஆண்டிலே கடந்து வந்தோம், உண்மைதான். हम बहुत आनंद के साथ, खुशी के साथ हम प्रवेश किए हैं. நாம் மிகுந்த சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் இருக்கிறோம், உண்மைதான். लेकिन ये संभव है कुछ ऐसे बातें हमारे सामने हमें डराता होगा. ஆனால் நமக்கு முன்பாக சில காரியங்கள் நம்மை பயப்படுத்துவதற்கு इस வாய்ப்புகள் महीना உண்டு. को मैं किस प्रकार पार होने जा रहा हूं, இந்த மாதத்தை நான் எப்படியாக கடந்து செல்ல इस போகிறேன், साल को मैं किस प्रकार मैं अंत करने जा रहा हूं, இந்த ஆண்டை நான் எப்படியாக செய்து முடிக்க और போகிறேன், किस प्रकार जो बातें मेरे सामने खड़ा है मैं उसके ऊपर विजय को प्राप्त करने जा रहा हूं. எனக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை நான் எப்படியாக ஜெயிப்பேன். तो ये संभव है. जैसा मैं बताया था, जब हम आनंद के साथ नया साल में प्रवेश किए ये कुछ ऐसे घबराहट की बातें, डर की बातें हमारे भीतर आने का संभावना है. நாம் ஆனந்தத்தோடு புதிய ஆண்டிலே கடந்து வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு குழப்பங்கள் நமக்குள்ளாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. उस विचार के साथ जब मैं यहोशू के किताब को मैं खोला, இந்த எண்ணத்தோடு நான் யோசுவாவினுடைய புத்தகத்தை திறந்த பொழுது वहां भी कुछ ऐसे नई बातों को हम देखते हैं. அங்கேயும் நம்ம ஒரு சில இப்படிப்பட்ட புதிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். अगर आप पहला अध्याय, दूसरा अध्याय, तीसरा अध्याय को देखेंगे, நீங்கள் ஒன்றாவது இரண்டாவது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் वहां आप एक नया एक न्यू लीडरशिप को आप देख सकते हैं. அங்கே முதல்ல அது ஒரு புதிய ஒரு தலைமைத்துவத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. और साथ ही साथ अगर आप आगे तीसरा अध्याय में जाएंगे, நீங்கள் அதோடு கூட மூன்றாவது அதிகாரத்திற்கு செல்வீர்கள் என்று वहां சொன்னால் पर 4 पद में इस प्रकार हम पढ़ते हैं. அங்கே நான்காவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, आप लोग अभी तक ऐसा रास्ता में चले नहीं, ऐसे एक नए मार्ग में आपको जाना होगा. நீங்கள் இதுவரைக்கும் இதற்கு முன்பாக ஒருபோதும் போகாத ஒரு புதிய வழிக்குள்ளாக நீங்கள் கடந்து போக வேண்டும். अब तक तुम इस मार्ग पर होकर नहीं चले, यहाँ लिखा है. இங்க நீங்க இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, இதுவரைக்கும் நீங்க அந்த வழியில வந்ததே இல்லை. वो ऐसा मार्ग में तुमको जाना होगा, चलना होगा, ऐसा मार्ग में अभी तक गए ही नहीं. அப்படிப்பட்ட வழி, அந்த வழியாக இதுவரைக்கும் கடந்து போனதே இல்லை. அப்படிப்பட்ட பாதைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். इसका मतलब एक नया अगुवापन को बारे में वहां हम देखते हैं. அங்கே இப்படியாக அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒரு புதிய கட்டளை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. एक नया अगुवा है, புதிய கட்டளை. और दूसरा हम देखते हैं एक नया मार्ग भी है. அதோடு கூட ஒரு புதிய வழியும் அங்கே உண்டு. तीसरा और एक बात को भी हम लोग देखते हैं. அங்கே மூன்றாவது இன்னொரு காரியத்தையும் பார்க்க முடிகிறது. जब वे लोग यर्दन नदी का पार करने का उस घटना यहाँ लिखा है, அங்கே அந்த யோர்தான் நதியை கடந்த சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. जो इस्तेमाल किया हुआ मेथोडोलॉजी या उसका तरीका जो है बिल्कुल नया है. அங்கே பயன்படுத்தப்பட்ட முறை முழுவதுமாக புதுமையான முறை. तो पहले जब मूसा थे, முதலாவது அங்க மோசேயை கொண்டு
जब लाल समुद्र के वे लोग देखें அங்கே சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் பார்த்த பொழுது उसका तरीका दूसरा था। அதனுடைய முறை வேறுபாறாக இருந்தது. लाठी को दिखाओ, அங்கே கோலை நீட்டினார், दो टुकड़ा हो जाए, அங்கே இரண்டாக பிரிந்தது. एकदम सूखी सूखी जमीन पर वे लोग चलना है அங்கே बस। காய்ந்த வெட்டாந்திரையில் அவர்கள் சென்றார்கள். लेकिन यहाँ ऐसा नहीं है। ஆனால் இங்கே அப்படியாக இல்லை. वहां जो मूसा के समान जो भरोसा रखने वाला यहोशू वहां नहीं है। அங்கே மோசேயை போல விசுவாசம் உள்ள அங்கே யோசுவா இங்கே இல்லை. वहां लिखा गया याजक लोग खड़े रहेंगे। அங்கே ஆசாரியர்கள் தான் இருந்தார்கள். वहां ये यहाँ देखिएगा, वहां वे लोग खड़े रहेंगे तब जो है, और यर्दन दो टुकड़ा हो जाएगा तब जाना है। அங்கே அப்படியாக சொல்லப்பட்டது, அவர்கள் அங்கே நிற்கும் பொழுது யோர்தான் நதி இரண்டாக பிளக்கும், நீங்கள் அது வழியாக செல்ல வேண்டும். मेरा कहने का मतलब, அதனால நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், अगुवा को लेके புதிய கட்டளையை கொண்டு, और नई बात जो रास्ता को लेके, புதிய வழியை கொண்டு, और जो नया चीज से वहां बताया जा रहा है तरीकाएं उसको लेके, அந்த புதிய முறைகளையும் கொண்டு लोगों के अंदर में जरूर कुछ ऐसा घबराहट की बातें आया होगा। அங்கே இருந்த ஜனங்களுக்குள்ளாக கண்டிப்பாக ஒரு குழப்பத்தின் சூழ்நிலை உருவாகி இருக்கும். आज इस सुबह का वक्त में जब हम परमेश्वर का आराधना करने के लिए आए हैं, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் जरूर खुशी और आनंद के साथ नया साल में प्रवेश किए। நாம் சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் புதிய ஆண்டிற்குள்ளாக கடந்து வந்தது पहली உண்மைதான். बार हम इतवार के आराधना में यहाँ पर हम इकट्ठे हैं, நாம் முதலாவது சனி ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். लेकिन कुछ ऐसे बातें हमारे जीवन में कुछ डर को ले आता होगा। ஆனால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை ஒருவேளை கொண்டு ये வரலாம். मेरे जीवन में कैसा होगा, என்னுடைய வாழ்க்கை என்னவாகும், ये किस प्रकार होगा, இது எப்படி ஆகும், और कैसा मैं जाऊंगा, நான் எப்படி செல்வேன், इसको मैं कैसा पार करूंगा, இதை நான் எப்படி கடந்து செல்வேன், ये जो जरूरतें कैसा पूरा किया जाएगा, என்னுடைய தேவைகளை நான் எப்படி நிறைவேற்றுவேன். चाहे हमारा पारिवारिक बातें क्यों न हो, ஒருவேளை குடும்ப காரியமாக हमारे இருக்கலாம், व्यक्तिगत बातें क्यों न हो, ஒருவேளை தனிப்பட்ட காரியமாக हमारे இருக்கலாம், डिपार्टमेंट की बातें क्यों न हो, ஒருவேளை நம்முடைய வேலை துறை சார்ந்த காரியங்களாக இருக்கலாம், दूर में जो हमारे जो फैमिली है या रिश्तेदार है उन लोगों की जो बातें क्यों न हो, ஒருவேளை தொலைவில் இருக்கிற நம்முடைய குடும்பம் நம்முடைய உறவினர்களுக்குரிய காரியங்களாக இருக்கலாம். कभी कभी मन में ये भी चले आता है, சில நேரங்களில் இப்படி நம்முடைய எண்ணம் நமக்கு जो மனதில் मेरे வருகிறது, सामने है मैं अभी तक ऐसे बातों को मैं अनुभव नहीं किया, எனக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை இதுவரைக்கும் நான் அனுபவித்ததே இல்லை. जैसा नया साल में आए जो चुनौती भी नया नया आ रहा है, எங்க புதிய வருட வந்தத்துல வந்து சோதனையும் புதுசா வருது. वो मैं अभी तक उस प्रकार के बातों को मैं अनुभव नहीं किया। இதுவரைக்கும் நான் அப்படிப்பட்ட காரியத்தை அனுபவிச்சதே இல்லை. यहाँ लोगों का हालत भी वही है, இங்கே இவர்களுடைய நிலைமையும் அப்படித்தான் இருந்தது. लेकिन यहाँ अगर आप तीसरा अध्याय में देखेंगे, இங்கே மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று प्रभु சொன்னால், अपने आप को कुछ इस घटना के द्वारा हमें प्रकट करने के लिए चाहता है। ஆண்டவர் இந்த காரியத்திலிருந்து தம்மை இப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார். हमारे जीवन में प्रभु अपने आप को ऐसा प्रकट करने के लिए चाहता है। நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இப்படியாக தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். अगर आप इस तीसरा अध्याय को देखेंगे, நீங்கள் ஒருவேளை இன்று மூன்றாவது அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், जैसा मैं बताया था सब कुछ नया नया है, நான் சொன்ன பிரகாரமாக எல்லாவதும் முழுவதுமாக புதுமையாக இருந்தது. लेकिन अगुवाई करने वाला वही परमेश्वर है। ஆனால் சொல்ல कட்டளையிட்ட தேவன் அதே ஆண்டவர். ताली बजा के हम परमेश्वर का धन्यवाद देंगे। सब कुछ बदल सकता है, सब कुछ नया नया दिखाई पड़ सकता है, और घबराहट को और डर की बातों के हमारे भीतर ले आ सकता है, लेकिन जो परमेश्वर यहाँ तक हमें लेके आया वही परमेश्वर है, अभी भी अगुवाई करता है। எல்லாம் புதிதாக இருக்கலாம், நமக்குள்ளாக கலக்கங்களை கொண்டு வரலாம், பொறுமையாக இருக்கலாம், ஆனால் இதுவரைக்கும் நடத்தின அதே தேவன் தான் இப்போதும் நமக்கு கட்டளை इसलिए கொடுக்கிறார். डरने का कोई जरूरत नहीं है। அதனால் நாம் பயப்படுவதற்கு தேவையில்லை. वातावरण कुछ भी क्यों न हो, சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கலாம், जिन बातों को मैं सामना करने के लिए मैं आया हूँ वो बातें जितना भी बड़ा क्यों न हो, நாம் எதிர்கொள்ள வேண்டிய காரியங்கள் எவ்வளவு பெரிதாக வேணாலும் இருக்கலாம், जो मुझे बुलाया वो अभी भी वो जीवित है, என்னை அழைத்த தேவன் இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார், जो मुझे अभिषेक के साथ यहाँ पर लेके आया वो परमेश्वर अभी भी है, என்னை அபிஷேகத்தோடு இதுவரைக்கும் அழைத்து வந்த தேவன் இப்போதும் இருக்கிறார், और जो परमेश्वर मेरे लिए वायदा दिया वही परमेश्वर है। எனக்காக எந்த தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே தேவன் இப்பொழுதும் இருக்கிறார். मिस्र देश से छुड़ाने के समय में
जैसा जो वायदा दिया वही वायदा देने वाला परमेश्वर अभी भी है। அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கும் பொழுது எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அதே தேவன் இப்பொழுதும் உண்டு. हम घबराने का कोई जरूरत நாம் नहीं है। கலக்கமடைவதற்கு அவசியம் இல்லை. किसी भी बातों को लेके बिना मतलब का चिंताओं का हमारे अंदर डालने का कोई जरूरत नहीं நாம் है। எந்த காரியங்களை குறித்தும் தேவையில்லாமல் கவலைப்படுவதற்கு அவசியம் இல்லை. नहीं नहीं नहीं, ये बिल्कुल नया लग रहा है, पहले इस प्रकार बातों को मैं देखा ही नहीं, ऐसा विचार करने का कोई जरूरत नहीं இல்லை है। இல்லை, இது முழுவதும் புதிதாக இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியத்தை நான் பார்த்ததே இல்லை என்று குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் जो இல்லை. परमेश्वर आपके हाथ को पकड़ा, எந்த ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்தாரோ, जो परमेश्वर आपका नाम लेके बुलाया, எந்த ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தாரோ, जो परमेश्वर आपके लिए वायदा दिया, எந்த ஆண்டவர் நமக்காக வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, वही जो परमेश्वर अभी भी आपके ऊपर अगुवाई करता है। அதே தேவன் இப்பொழுதும் நமக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். वही परमेश्वर अभी भी विश्वास योग्य है, आपको आगे तक ले जाएगा। அதே ஆண்டவர் நம்மை முன்னேற்றி நம்மை எடுத்து செல்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். इसलिए हमने गीत में गाया, जो अंतिम दिनों तक हमें चलाने वाला परमेश्वर இதனால் है। தான் நாம் பாடலிலே பாடினோம், கடைசி நாள் வரைக்கும் நம்மை எடுத்து செல்லுகிற தேவன். हमारे सामने जो कुछ भी आए, நம்மளுக்கு எதிராக நம்மளுக்கு முன்பாக எது வேணாலும் கடந்து வரலாம். हमें चलाने के लिए जो परमेश्वर वो कभी बदलता नहीं। நம்மை நடத்துகிற தேவன் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. वो कल भी था, அவர் நேற்றும் இருந்தார், आज भी है, இன்றைக்கும் இருக்கிறார். आगे भी मुझे अगुवाई करेगा। அவர் நாளைக்கும் வருகிற காலங்களிலும் நம்மை நடத்துவார். चिंता करने की कोई जरूरत நாம் नहीं है। கவலைப்படுவதற்கு அவசியம் लेकिन இல்லை. हम लोग एक ही काम को हम लोग करना है। आगे यहाँ पर तीसरा वचन में भी हम देखते हैं, நாம் ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். यहाँ तीसरा वचन में एक बात लिखा गया है, அங்கே மூன்றாவது வசனத்தில் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, हम परमेश्वर के अगुवाई में हमने अपने आप को रखना होगा। நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக கட்டளைக்குள்ளாக நம்மை நாமே வைக்க வேண்டும். जैसा परमेश्वर का पीछे जाने के लिए बुलाए गए हैं वैसा ही हम जाएं। ஆண்டவர் எப்படியாக தம்மை பின்பற்றி வர வேண்டும் என்று நம்மை அழைத்தாரோ அப்படியே பின்பற்றி செல்ல வேண்டும். कई लोगों के जीवन में रास्ता भटकने का कारण नहीं है। அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கை பின்மாற்றத்திற்கு போவதற்கு காரணம் இதுதான். ऐसा दिखाई पड़ रहा है, அப்படியாக தென்படுகிறது. मैं अपमानित हो जाऊंगा, நான் அப்படியே நினைத்து பார்க்க, मैं लज्जित हो जाऊंगा, நான் அப்படியே வெக்கப்பட்டு போயிடுறேன், ऐसा लग रहा मैं डूब जाऊंगा, நான் அப்படியே மூழ்கி போயிடுவேன் சொல்லி नहीं நினைக்கலாம். नहीं नहीं, वो जब नहीं मैं पार नहीं कर என்னால पाऊंगा, கடந்து போக முடியாது என்று நினைக்கிறேன். हम ऐसा सोचते हैं। எப்பொழுது அப்படி நினைக்கிறோமோ, जब हम लोग ऐसा सोचेंगे हम दूसरा रास्ता लेने का संभावना है। அப்படியாக நாம் நினைக்கும் போது நாம் வேறொரு வழியை எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. इसलिए परमेश्वर एक और बार इस सुबह के वक्त में हमें याद दिलाने के लिए चाहता है। அதனால் தான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு முறையாக ஞாபகப்படுத்த விரும்புகிறார். वातावरण कुछ भी क्यों न हो, சூழ்நிலை எப்படியாக வேணாலும் இருக்கலாம், मैं बदला नहीं, ஆனால் நான் மாறவில்லை. मैं तुम्हारे साथ है, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். मैं आपके संग में रहूंगा, நான் உன்னோடு கூட எப்பொழுதும் मैं இருப்பேன். लगातार अगुवाई करूंगा, நான் எப்போதும் இடைபடுவேன். जैसा मैं वायदा दिया उसको मैं पूरा करूंगा। எப்படியா உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேனோ அதை நான் செய்து मेरे முடிப்பேன். पीछे मेरा अनुकरण करते हुए आगे बढ़ो। என்னை நோக்கி என்னுடைய கிருபையை பின்பற்றி வா. आने वाले समय में होने वाले कुछ बातों को लेके हम रास्ता को हम चेंज करने का कोई जरूरत नहीं। நடக்க போகிற காரியங்களை குறித்து அதை நினைத்து நம்முடைய பாதையை மாற்றுவதற்கு அவசியம் இல்லை. कई बार शैतान कोशिश करता है, அநேக நேரங்களிலே பிசாசு இப்படியாக முயற்சி नहीं செய்வான். नहीं 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 2 महीना में ऐसा हो जाएगा, இல்ல இல்ல 2 மாசத்துல அப்படி ஆயிரும். नहीं 6 महीना में ऐसा हो जाएगा, இல்ல இல்ல 6 மாசத்துல அப்படி ஆயிரும். देखे ना 4 साल 5 साल है, बस ऐसे ऐसा हो நீ जाएगा। பாத்துட்டே இரு, 4 வருஷம் இல்லனா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் முடிஞ்சிரும். नहीं, हम डरने का कोई जरूरत நாம் नहीं है। பயப்படுவதற்கு அவசியம் இல்லை. यहाँ जो बैठे हुए आप कोई भी क्यों न हो, நீங்கள் ஒருவேளை இங்க அமர்ந்திருக்கிறவர்களா இருக்கலாம். आपको जीवन में भी कुछ ऐसी बातें दिखाई पड़ता होगा, नहीं नहीं अभी तो ठीक है, लेकिन आने वाला समय ये सब मुझे डुबा सकता है। ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இப்ப சரி, வருகிற நாட்களில் இது என்ன ஒருவேளை என்னை மூழ்கடித்து விடும். परमेश्वर कहने के लिए चाहता है, ஆனால் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், बुलाने वाला परमेश्वर, मैं विश्वास योग्य हूँ, केवल मेरे पीछे मेरे अगुवाई पर चलो। என்னை அழைத்த தேவன் நான், உன்னை அழைத்த தேவன் நான், உண்மையுள்ளவர், என்னை பின்பற்றி வா. सब कुछ बदलेगा, எல்லாம் மாறும், सब कुछ बदलेगा, எல்லாமே மாறும். लेकिन प्रभु कभी नहीं बदलेगा। ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மாற और மாட்டார். एक बात को परमेश्वर हमें याद दिलाने के लिए चाहता है, இன்னும் ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். यहाँ एक और बात के ऊपर भी हम लोग ध्यान देना जरूरी है। இங்கே இன்னொரு காரியத்தின் மேலும் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். हमें जो बुलाया परमेश्वर विश्वास योग्य है जरूर, நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உண்மைதான். वो कहता है मेरे ऊपर विश्वास रखो, मेरे ही पीछे आते रहो, बाकी समय देख लूंगा। அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார், என்னோட விசுவாசம் உள்ளவனா, என்னை பின்பற்றி வா, மத்ததெல்லாம் நான் பார்த்துக்
கொள்வேன். अगर समय समय पर परमेश्वर का उस प्रकार का अद्भुत काम हमारे जीवन में होना है तो நேரத்திற்கு ஏற்ற பிரகாரமாக ஆண்டவருடைய அற்புதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் अपने आप को पवित्र रखना जरूरी है. நாம் நம்மை நாமே பரிசுத்தம் உள்ளவர்களாய் காத்துக்கொள்ள வேண்டியது क्योंकि அவசியம். जहाँ पवित्रता है वहाँ प्रभु चले आता है. ஏனென்று சொன்னால் எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் क्योंकि கடந்து उतना வருகிறார். महान पवित्र परमेश्वर है. அப்படிப்பட்ட மகா பரிசுத்தம் உள்ள தேவன் वो जहाँ पर अशुद्धता है या जहाँ परमेश्वर के विरोध में या बुराइयां या पाप की बातें जो दिखाई पड़ता है वहां प्रभु काम नहीं कर सकता. எங்கே பரிசுத்தத்திற்கு அடுத்த காரியங்கள் அல்லது அசுத்தமான காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறதோ அங்கே பரிசுத்த தேவனால் வேலை செய்ய முடியாது. आज हम उस महान परमेश्वर को आराधना करने के लिए आए हैं. இன்றைக்கு அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். आपके जीवन में मेरे जीवन में सामने रहने वाले बातें कुछ भी क्यों न हो, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நமக்கு முன்பாக இருக்கிற காரியம் எதுவானாலும் हमारा இருக்கலாம். प्रभु हमारे साथ है. இப்பொழுது நம்மோடு கூட நம்முடைய தேவன் वो இருக்கிறார். आगे आगे हमें अगुवाई करने के लिए विश्वास योग्य है. அவர் நம்மை முன்னேக்கி எடுத்து செல்வதற்கு உண்மையுள்ள தேவன். जो जिस मकसद को लेके आपको और मुझको बुलाया उसको पूरा करने के लिए पूरा पूरा उनके पास ताकत है. நம்மை எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அதை செய்து முடிப்பதற்கு முழுவதுமாக அவருக்கு வல்லமை உண்டு. अब केवल हम प्रभु के पीछे जाने के लिए अपने आप को सौंपेंगे. நாம் அவருக்கு பின்பாக பின்னோக்கி அவரை செல்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். किसी भी बातें हमें डिविएट नहीं करने पाए. எந்த காரியங்களும் நம்மை அவரிடத்திலிருந்து பின்மாறி செல்வதற்கு நடத்தி हमारे கொண்டு जीवन விடக்கூடாது. से जो जीवन में हमारे सेवकाई में कोई भी बातें हमें रास्ता से हमें हमें अलग नहीं ले जाने पाए. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்திலும் எந்த காரியங்களும் நம்மை நம்முடைய பாதையிலிருந்து பின்மாற்றி கொண்டு போய் விடக்கூடாது. हम केवल यीशु के पीछे जाने நாம் पाए. இயேசுவை மாத்திரம் பின்னோக்கி செல்ல வேண்டும். साथ ही साथ प्रभु हमारे जीवन में लगातार काम करने के लिए அதோடு கூட ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு हम पवित्रता के लिए प्रथम स्थान देंगे. நாம் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். हम एक और बार हम अपने आप को जांचते हुए हम आगे बढ़ेंगे. நாம் மறுபடியுமாக ஒருமுறை நம்மை நாமே நிதானித்தறிந்தவர்களாக முன்னேக்கி செல்வோம். क्या प्रभु मेरे साथ संग रहने लायक मेरे जीवन में पवित्रता के लिए जगह है. ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதற்குரிய ஏற்ற பிரகாரமாக என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறதா? इसलिए यहाँ पर हम देखते हैं இதனால் தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். यहोशू की किताब जो शुरुआत में सब कुछ नया नया लगा, அங்கே யோசுவாவுடைய புத்தகத்துல எல்லாம் புதிதாக இருந்தது. लेकिन जैसे जो प्रभु बताया वैसा ही जो तीसरा अध्याय का 17वां वचन में सारी बातें पूरा हो गया. அங்கே மூன்றாவது அதிகாரம் 17வது வசனத்திலே எப்படி ஆண்டவர் சொன்னாரோ எல்லா காரியங்களும் செய்து முடிக்கப்பட்டது. सबके सब वे लोग पार हो गए. எல்லாரும் அவர்கள் அதை கடந்து முடிந்தார்கள். तो वही परमेश्वर आज हमारे बीच में है. அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். आइए हम लोग सबको ये हम खड़े हो जाएंगे और 300